வணக்கம். நேத்தி தான் ஒரு காணொளியில பேசியிருந்தோம். உயர்நீதிமன்றத்தில வந்து தமிழக காவல்துறை போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஒண்ணு வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கையில வந்து சவுக்கு சங்கர் அவருடைய பெயில் காலம் முடிஞ்சிருச்சு. அதனால அவர கைது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. நேத்து வந்து நீதிமன்றத்தில தேடப்படும் குற்றவாளியா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அறிவிக்கை கேட்டிருந்தாங்க. அது அறிவிச்சதுக்கு அப்புறமா வந்து கோர்ட் குடுத்த உத்தரவின் பேர்ல 30ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவரோட பெயில் வந்து முடிஞ்சு போச்சு. அவர் வந்து ஆஜராகணும், சரண்டர் ஆகணும் அப்படிங்கிற மாரி சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தேடப்படும் குற்றவாளியா வந்து அறிவிக்கப்படுறாரு. அந்த சூழ்நிலையில ஒரு பேக்ரவுண்ட்ல தான் எங்கேருந்து வீடியோ போடுறாருன்னே வந்து தெரியல. ஏதோ ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டு வீடியோ போட்டிருந்தது. பல சேனல்ஸும் போட்டிருந்தாங்க. கடைசியா நேற்று வரைக்கும் அவருடைய சேனலான சவுக்கு மீடியாலயும் வீடியோ வந்து போட்டிருந்தாரு. இந்த சூழ்நிலையில தான் வந்து நம்மளுக்கு ஒரு செய்தி வருது. சவுக்கு சங்கர் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு. இது வந்து உண்மையா இருக்குமா? இல்ல ஏதாவது வதந்தி கிளப்பிட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக நானும் அத பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காணொளியும் வந்து பண்ணல. சரி முதல்ல கன்ஃபார்ம் ஆவட்டும். கரெக்ட்டான டீட்டெயில்ஸ் வந்து தெரியட்டும். அக்யூரேட்டா என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரிலையபிளான பீப்பிள் கிட்ட இருந்து ஒரு 2, 3 ஒப்பீனியன்ஸ் அவங்களுடைய கருத்து, இன்ஃபர்மேஷன்லாம் என்னன்னு தெரிஞ்சு பேசலான்றதுக்காக தான் கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிட்டேன். இல்லன்னா நேற்றையே இந்த காணொளிய வந்து நம்ம பதிவேற்றம் வந்து செஞ்சிருப்போம். என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு கண்டிப்பா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து தலைமறைவா இருக்காரு. அந்த வேர் அபவுட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வெளியில சொல்லாம இருக்காரு. சீக்ரெட்டா இருக்காரு அப்படிங்கிறது அவருடைய ட்வீட்ஸ் மூலியமாவே தெரியுது. உதாரணத்துக்கு அவர் வந்து குஜராத்ல பதுங்கியிருக்கேன்னு சொன்னப்போ, நான்லாம் கூட நிஜமாவே ஓகே குஜராத் தான் இருக்காரு போல. ஹிந்திக்காரங்க கேமராமேன் கூடலாம் வந்து பேசி அவங்களுக்கு புரிய வச்சு ஷூட் பண்ண வைக்க முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாட்டுத்தனமா ட்வீட்லாம் வந்து போட்டிருந்தாரு. அந்த ட்வீட்ல வந்து சரி ஓகே நிஜமா குஜராத்ல இருக்கார் போல. அதுவும் பாஜக ஆளக்கூடிய மாநிலம். அமித்ஷாவோட பாதுகாப்புல இருக்கன்னுலாம் சொல்றப்போ உண்மைன்னு நானும் ஒரு செகண்ட் நம்பிட்டேன். ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு தகவல் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஆந்திரால ரேணிகுண்டால இருக்கிறாரு. ரேணிகுண்டான்ற ஊர் சொன்னா எனக்கும் வந்து சிரிப்பு வந்துருச்சு. சும்மா ஏதோ வாய்க்கு வந்தபடி கிளப்பி விடுறாங்க போல. ரேணிகுண்டாலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ இவர வந்து தேட ஆரம்பிச்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி எத வச்சு வந்து ட்ரேஸ் பண்ணுவாங்க. கையில இருக்கக்கூடிய கேட்ஜெட் ஃபோன், அதாவது தன்னுடைய ஃபோன், சிம் யூஸ் பண்ணலனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது ஒரு ஃபோனு, சிம்மு யூஸ் பண்ணிருந்தப்போ, அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு, வேண்டியவங்களுக்குன்னு ஏதாவது ஒரு ரீசன்ல வந்து கான்டாக்ட் பண்றப்போ, அதன் மூலியமா ட்ரேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, காவலர்கள் வந்து தேடி இருக்காங்க நினைக்கிறேன். அப்போ வந்து இவருடைய செல்போன் டவர் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடங்கள்லயும் மாறி மாறி வந்து நார்த்தில் நிறைய இடங்கள்ல யூபி அதுக்கப்புறம் டெல்லி சம்மந்தப்பட்ட இடங்கள்ல மாறி மாறி காமிக்கிற மாதிரி இருந்திருக்கு. நிஜமாவே வந்து அந்த செல்ஃபோன் டவர் வந்து மாறி மாறி இருந்திருக்கா? இல்லை இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊர் மாறி போயிருக்காரா? இல்லை ஃபோனை வச்சு வந்து விளையாடி இருக்காரா? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஊர்ஜிதமாக சொல்லப்படக்கூடிய தகவல்கள் தான். அதாவது நம்ம வந்து கேட்டு இந்த மாதிரிலாம் சமூக வலைதளங்கள் நிறைய பத்திரிகையாளர்கள் எழுதுறது, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் வச்சு தான் கம்பைல் பண்ணி வந்து சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த டவர்ஸ் வந்து வேறு வேறு இடங்கள்ல இருக்கிறப்போ தேடி தேடி போகிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் இவர் போகிறப்போ வந்து இவரை பிடிக்கலாம்னு நினைக்கிறப்போ அதற்கப்புறம் இவர் மிஸ் ஆகி வேற எங்கேயோ வந்து போயிடுறாரு. ஆனா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம சேலஞ்ச் பண்றாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரிகள் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம, என்ன வந்து பிடிக்க முடியுமா? அப்படிங்கிற மாரி ஓப்பன் சேலஞ்ச் பண்றது மட்டும் இல்லாம, தன்னுடைய அரசியல் கருத்துக்களையும் சொல்லிருக்காரு. கேஸ் சம்மந்தப்பட்டும் ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்காரு. இப்படி வந்து போயிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும் தொடர்ந்து சில பேர வந்து நேம் காலிங் பண்ணி அவங்கள பத்தியும் வந்து பேசிட்டே இருந்தாரு. அப்படி இருக்கிற இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, போலீஸாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததா வந்து சொல்லப்படுது. இவர் வந்து தொடர்ந்து அவருடைய நெருங்கிய தோழியான தொடர்ந்து வொர்க் பண்ணக்கூடிய கொலீக் கூட வந்து ஆந்திரால ஒரு இடத்துல வந்து பதுங்கியிருக்காரு. அதாவது சித்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பதுங்கி இருக்கிறதா வந்து தகவல் கிடைச்சோன்னே, அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸார் வந்து இங்கேருந்து வந்து போறாங்க. அதாவது நேற்று வந்து இது நடக்குது. நேற்று காலையில வந்து போறாங்க. இந்த தகவல் எப்படியோ வந்து இவருக்கு வந்து கசிஞ்சிருது. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹெல்ப் பண்ணதா சொல்லப்படுறவங்களுக்கு எப்படியோ அந்த தகவல் வந்து கசிஞ்சு இவர தேட போறாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. பட் போலீஸ் போயிட்டு அவரை கார்னர் பண்ணுறதுக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் அவர் வந்து சேர்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டைம் ஆயிருக்கு அப்படிங்கிறனால இவர் தங்கியிருக்கக்கூடிய ஒரு லாட்ஜ் மாதிரியான ஒரு செட்டப்பில் தங்கியிருக்காரு போல். அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரித்தோன்னே உடனே அவங்க இருக்கிறவங்களாம் வந்து இப்படிப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போல. ஒன்று அங்கே வேலை செஞ்சவங்களுக்கு வந்து இவரோட பேர் தெரியலையா, இல்லை யாராவது சொல்லக்கூடாது இவர் வந்து பதுங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வந்து அவங்க வாய் அடைச்சிட்டாங்களான்னு தெரியல. முன்னுக்கு பின்னா முரணான தகவல் சொன்னோன்னா போலீஸாரால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அது இல்லை அப்படிங்கிறனால உடனே ஒரு பெரிய ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படிங்கிறனால வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ பேரலி வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறப்போ, அந்த இடத்த வாட்ச் பண்ணிட்டு இருக்கப்போ, அந்த இடத்துல இருந்து சவுக்கு சங்கர் அவருடைய தோழி, நண்பர்களோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்பிச்சு வேற ஒரு இடத்துக்கு வந்து வாகனத்தில செல்ற முயன்றதாக வந்து சொல்லப்படுது. அந்த ஒரு ப்ராசஸ்ல வந்து போலீஸார் இடைமறிச்சு இவர் வந்து கைது செய்யதாகவும், அதற்கப்புறம் இவர் மட்டும் இல்லாம இவருக்கு ஹெல்ப் பண்ணதா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 2, 3 பேர கைது செய்து வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அப்படி கூட்டிட்டு வர வழியில வந்து பார்த்தீங்கன்னா, சில சம்பவங்கள் நடந்ததாகவும் சொல்லப்படுது.
சொல்லப்படுது. அது வந்து ஒரு கன்டென்ட்டுக்காகன்ற மாரி நம்ம வந்து சொல்லலாம். பட் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இப்போ இந்த தகவல்லாம் கூட 2, 3 பேர் வந்து சொல்றதுனால ஓகே. ரிலையபிளான பீப்பிள் அவங்களுக்கு தெரியும். அவங்களோட வார்த்தைய நம்பலான்றதுனால நம்ம இப்போ வந்து வீடியோல சொல்றோம். பட் அந்த ஆந்திராலருந்து தமிழ்நாட்டுக்கு அவர கூட்டிட்டு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கன்ஃபார்ம் இல்ல. மேபி ஃபியூச்சர்ல அது கன்ஃபார்ம் ஆனா வேற ஒரு வீடியோல கூட அத பத்தி சொல்றேன். இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாவும், அந்த ஒரு கலயபரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவரையும் அவருடைய தோழியையும் வந்து தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்ததாவும், அதற்கப்புறம் வந்து மேஜிஸ்ட்ரேட் கிட்ட போய் ஆர்ஜர் பண்ணி, புழல்ல இப்போ வந்து அவர அடைச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு ஒரு கதை சொன்னாங்க. அது எப்படின்னா, இதுக்கு டோட்டலி ஆப்போசிட்டா இருந்தது. அவரு வந்து இந்த இதே மாரி சித்தூர் லாட்ஜ்லாம் வந்து தங்கியிருக்காரு. அதுவரைக்கும் கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன். அப்ப வந்து இருந்தாலும் அவர் வந்து ட்ரேஸ் பண்ண முடியல அப்படிங்கிறனால, அவருக்கு பொறி வச்சு புடிக்கணும் அப்படிங்கிறனால ஒரு பிளான் போட்டு, யாரெல்லாம் அவருக்கு வந்து தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டுருக்காங்களோ, ஹெல்ப் பண்றாங்களோ, அவர் யாரெல்லாம் நம்புறாங்களோ, அந்த ரிலையபிள் சோர்சஸ் எல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, ஐய்யயோ! நானும் சோர்சஸ்ன்னு சொல்லிட்டேனே. இந்த வார்த்தைய யூஸே பண்ணாம இந்த வீடியோ முழுக்க பேசணும்னு நெனச்சேன். வேற வழி இல்ல. என்ன பண்றது? ஸோ அந்த அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கடத்துவாங்களோ, அவங்க மூலியமா அவர் நம்பக்கூடிய ஆட்கள வச்சு வந்து, இவருடைய தாய்க்கு வந்து உடம்பு சரியில்ல. ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க அப்படிங்கிற செய்திய அவர்கிட்ட போயிட்டு சேர வச்சதாவும், அதை கேட்டு வந்து அவர் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்பி அவரே வந்து வெளில வந்ததும், ரொம்ப காத்திருந்த போலீஸார் வந்து அவர் வெளில வந்திருக்கப்போ கரெக்ட்டா வந்து லபக்குன்னு அமுக்கி புடிச்சுட்டாங்க. அதற்கப்புறம் தான் வந்து புழல்ல கூட்டு வந்து அவர வந்து சிறையில இப்போ வந்து அடைச்சிருக்காங்க. அவரையும் சரி, அவருடைய தோழியும் வந்து சிறையில அடைச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வந்துச்சு. ஸோ எந்த ப்ராசஸ்ல அவர வந்து கைது பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலயும் இது வந்து ஒரு பெரிய செய்தியா சொல்லல. பட் நம்ம தொடர்ந்து வந்து இத பத்தி வந்து தெரிஞ்ச விஷயங்கள ரிப்போர்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இதுக்கு முன்னாடி பதிஞ்ச காணொளியில வந்து கேட்டிருந்தீங்க. அதனால சரி ஓகே. பரவலா இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் நெறைய பேர் சோஷியல் மீடியால சொல்றது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உண்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள பேசுறோம். ஸோ உண்மையான ஃபேக்ட் என்ன அப்படின்னா வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்து வந்து இப்போ புழல் சிறையில அடைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது உண்மையான ஃபேக்ட். இந்த சூழ்நிலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அவருடைய வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்களோ, அவங்கலாம் கண்டிப்பா அந்த நேரத்தில வந்து வருத்தப்படுவாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். ஒரு சைட்லருந்து வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்களோட சேனலுக்கு ட்ராக்ஷன் வந்தது மட்டும் இல்லாம, இதன் மூலியமா அவங்களுக்கும் சில பெனிஃபிட்ஸ் இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சேனல்ல போட்ட வீடியோவும் இவங்களும் போட்டிருந்தாங்க. ஸோ ஆப்வியஸ்லி வந்து இவர் இப்போ கைது செய்யப்பட்டுட்டதுனால இது வராது. இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து இவருக்கு பெயில் கிடைக்குமா அப்படிங்கிறத வந்து பொறுத்து தான் வந்து பார்க்கணும். இவர பத்தி சொல்றவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரப்பு யாருக்கெல்லாம் வந்து இவர பிடிக்காதோ, குறிப்பா திமுக சார்ந்தவங்கலாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நல்லா வேணும். சும்மா சும்மா வெளில விட்டுட்டே இருக்காதீங்க. மன்னிப்பு குடுத்துட்டு உள்ள போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு வந்து இவருக்கு எதிரான கருத்துக்கள் வந்து போட்டிருக்கிற சூழ்நிலையில, இன்னொரு தரப்பு வந்து "இவ்வளோ நாள் ஆச்சா இவர பிடிக்கிறதுக்கு? அது மட்டும் இல்லாம உண்மைய பேசுறவங்கள தான் வந்து பிடிப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களும் வந்து பேசிட்டு இருக்காங்க. எது எப்படியோ தொடர்ந்து பரபரப்புக்குள்ளான ஒரு நபரா இருந்த சவுக்கு சங்கர் கன்டென்ட் போட்டாலும் சரி, போடலனாலும் சரி, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பல நாள் சுத்தலுக்கு அப்புறமா ஏன்னா வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்ச் மாரி விட்டுட்டே இருந்தாரு. லீகலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் தேடப்படும் குற்றவாளி தான். ஸோ பேசிக்கா வந்து ஆஜர் ஆயிருக்கணும். சட்டப்படி வந்து பார்த்தா. ஆனா அவர் ஆவாதனால வந்து பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியால பேரலலி இயங்கிட்டு இருந்தனால போலீஸார் அவர போயிட்டு புடிச்சிட்டு வந்து சிறையில வந்து அடைச்சுட்டாங்க. ஸோ உடனே வந்து பெயில் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியல. கடைசியா அவர் வந்து போட்டிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அவருக்கு லைஃப்ல நடந்தது என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ஆளுமர் சங்கத்தை பத்தி வந்து ஏற்கனவே பேசியிருந்தாரோ, அந்த மாரி கம்பைலேஷன்லாம் தொடர்ந்து போட்டுட்டே இருக்கிறது மட்டும் இல்லாம, நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி திமுக அரசாங்கத்தை விமர்சிக்கிறது, தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்து நெறைய போஸ்ட் போடுறது, அண்ட் தாவேகாவ வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ட்ரால் பண்ணிட்டே இருக்கிறது, அவங்கள விமர்சிச்சிட்டே இருக்கிறது, இந்த மாரி வந்து போட்டுட்டு இருந்தாரு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில கைது செய்து வந்து உள்ளே வைக்கப்பட்டிருக்கிறார். ஸோ இதற்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தெரியல. இதை தாண்டி நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னா, எப்பவுமே அதே வாக்கு தாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நடுநிலையான ஒரு ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச செய்திகள் மூலியமா வந்து பண்றோம். ஸோ அந்த ஒரு வகையில வந்து இதற்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செய்தியா நம்மளுக்கு எது தெரியுதோ இந்த காணொளிகள் வாயிலமா உங்ககிட்ட வந்து குடுப்போம். மத்தபடி இது வந்து சரி, ரைட்டுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நம்ம இத பத்தி வந்து ஒப்பீனியன் எதுவும் சொல்ல. நம்மளுக்கு ஒப்பீனியன் எதுவும் இல்ல அப்படின்னு இல்ல. பட் ஏதாவது கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா தான் நம்மளோட ஒப்பீனியனும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பாயிண்ட் ஆஃப் வியூவா வந்து வைக்க முடியும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம ஒரு மீடியா பெர்சனா வந்து இத வந்து ஒரு ரிப்போர்ட் பண்றோம். இதையும் தாண்டி நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்னா, தேவைப்படும்போது உங்களுக்கு இத பத்தி இன்னொரு காணொளியில வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். இதை தாண்டி வேற ஒரு தலைப்பிலும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல இன்னைக்கு வீடியோ வரும். பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுடைய கருத்த கீழ கமெண்ட் பண்ணுங்க. மிக்க நன்றி.